ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நான் இன்றைக்கு கருப்பு எள்ளில் ஈஸியாக எள் உருண்டை செய்ய போகிறேன். கருப்பு எள்ளை 4 முறை தண்ணீரில் நன்றாக கழுவி மண் இல்லாமல் வடித்து காய விடவும். ஒரு நாள் வெயிலில் போட்ட எள்ளுண்ட நிறத்தை பாருங்க. காலமையிலிருந்து பகலுக்கிடையில் நன்றாக காய்ந்து விட்டது. காய்ந்த எள்ளு மொறுமொறு என்று இருக்கும் பொழுதே உடனடியாக சூடு காயக்கு முதல் கிரைண்டரில் போட்டு நன்றாக அரைத்தெடுக்க வேணும். இந்த எள்ளுப்பாகு செய்யும் பொழுது உங்கள் கையிலேயோ கிரைண்டர்லேயோ கரண்டிகளிலேயோ எந்த தண்ணீரும் இருக்கக்கூடாது. முதலில் தனிய எள்ளை மட்டும் முழுமையாக போட்டு அரைத்தெடுத்திட வேண்டும். அது நல்ல மாப்பதமாக வரும். உடனடியாக நொறுங்கிவிடும். நான் 500 கிராம் எள்ளுக்கு 250 கிராம் சர்க்கரை வாங்கி வைத்துள்ளேன். இந்த சர்க்கரை இடிக்க தேவையில்லை. கத்தியாலேயே நாங்கள் சுரண்டி எடுத்துக்கொண்டு போனால் நல்ல பூ போல் வரும். இப்போ நான் இந்த எள்ளை நன்றாக 2 தடவைகள் கிரைண்டரில் போட்டு மீண்டும் அரைத்தெடுக்கின்றேன். அரைத்தெடுத்த எள்ளுடன் மீண்டும் சர்க்கரையை சேர்த்து மீண்டுமாக அரைக்கிறேன். மற்ற பெரிய கப்பில், தண்ணி விடாத கப்பில் நீங்கள் அரைத்தெடுக்கவும். கிரைண்டரில் 3 கரண்டி எள்ளுக்கு 1 கரண்டி சர்க்கரையை போடுங்க. இல்லாட்டி அது குழைந்து கிரைண்டர் அரைக்க இல்லாமல் இறுகிவிடும். இப்போ 2ஆம் முறை அரைத்தெடுக்கும் எள்ளை நீங்கள் வேறொரு பாத்திரத்தில் வைக்குங்க. இந்த 500 கிராம் எள்ளு அரைக்கிறதுக்கு இதிலேயே 2 மணித்தியால முடிந்து விடும். அதை விட காய வைக்கிறதுக்கு 3 மணித்தியாலத்துக்கு மேலே வேணும். நீண்ட நேரம்தான், ஆனால் சத்தான சாப்பாடாக நாங்கள் வீட்டில் தயாரிக்கலாம். இப்போ நான் அரைத்தெடுத்த பின் மீண்டும் என்னிடம் உள்ள உரலில் கொஞ்சமாக போட்டு நன்றாக இடித்து எடுத்தேன். இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கையால் இடித்தால் நன்றாக நல்லெண்ணெய் ஊறி வரும். அதுக்காகத்தான் நான் உரலில் போட்டு இடித்து எடுத்தேன். 30 வருடத்துக்கு முன்னுள்ள எங்கள் பாட்டனார்கள், பாட்டிமார் உரலில் போட்டு, கல்லுரலில் போட்டு தான் எள்ளுருண்டை இடித்தவர்கள். இப்போ எல்லாரும் கிரைண்டரில் தான் அரைக்கிறார்கள், ஈஸியாக வேலை செய்வதற்கு. இதோ பாருங்க, நான் இடித்த எள்ளுருண்டை எவ்வளவு எண்ணெய் வருகிறது என்று மிகவும் நன்று கருப்பாக இருக்குது. இதை போத்தலில் போட்டு பாதுகாத்தால் நீண்ட காலம் வைத்து சாப்பிடலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.